ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தேன். ஒரு 5:45க்கு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சரியான கூட்டம். இப்போ இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அது வந்து கோயிலுக்குள்ளே இருந்து பெருமாள் வந்து அந்த பக்கம் அந்த சொர்க்கவாசல் பக்கம் வருவார். சரியான கூட்டம். நான் இன்றைக்கி மத்தியானம் அந்த சமையல் வீடியோவில் கூட சொல்லியிருந்திருப்பேன். அதாவது இந்த 33 வருஷம் ஆச்சு. எனக்கு 92ல் கல்யாணம் ஆச்சு. அப்போ இருந்து நான் கோயிலுக்கு போவேன். சுவாமி பின்னாடி, அதாவது உள்பிரகாரத்துலேருந்து நான் வந்து சுவாமியை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ராப்பத்தில் அந்த அந்த சொர்க்கவாசல் திறந்ததில் இருந்து அதுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் சொர்க்கவாசல் திறப்பாங்க. அப்போ நான் போய் சாமி கும்பிட்டு வருவோம். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாகவே இப்போ நான் கூட்டம் ரொம்ப இருக்குது அப்படிங்கிறனால நான் போகிறதே இல்லை. கூட்டம் இருக்குன்றனால போகிற சந்தர்ப்பம் இல்லை. அப்புறம் நேற்றுக்கு நான் பிடிவாதமாக இந்த தடவை போயே ஆகணும் அப்படின்னு நினச்சி நான் நேற்றுக்கு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு ஒரு 5:45க்கு நின்றுருந்தேன். எல்லோரும் 7:15 தான் எப்பயுமே. ஆனால் சுவாமி வந்து 7:15 தான் வருவார். அது எனக்கு நல்லாவே தெரியும். நின்றுட்டே இருந்தேன். என்ன கூட்டம் பின்னாடி தள்ளிக்கிட்டே இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து அந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. அலௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, சுவாமி வந்து 7:15 தான் வருவார், 7:15 தான் வருவாருன்னு சொல்லிட்டு அலௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் கூட்டம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் கூட்டம் வருது. ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் இந்த சைடில் நான் நின்று பார்க்குறது இந்த 33 வருஷத்தில் இப்போ தான் நான் இந்த சைடில் நின்றுருக்கேன். இல்லைன்னா உள்பிரகாரம் கோயிலுக்குள்ளே போய் சொர்க்கவாசல் திறந்து சுவாமி வரும்போது அப்படியே பின்னாடியே வந்துட்டு நாங்கள் வந்துடுவோம். அப்போல்லாம் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாம் கூட்டம் தான் சொல்ல, மக்களுக்கு வந்து பக்திகள் அதிகமாகிடுச்சு, கடவுள் நம்பிக்கை நிறைய ஆகிடுச்சு. முன்னாடி கடவுள் நம்பிக்கை இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ஜனங்கள் வந்து என்ன சொல்கிறது, எல்லா இடத்துலையுமே அப்போல்லாம் வந்து அதாவது பெரிய பெரிய கோவில்களில் தான் இந்த மாதிரிலாம் வைகுண்ட ஏகாதசிக்கு. இப்போ இதுவுமே கூடலகர் பெருமாள் கோயிலும் ரொம்ப ஃபேமஸான கோயில், அதாவது ஆகம கோயில்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸ்ரீரங்கம், அப்புறம் நிறைய சென்னையில் உள்ள கோயில், எல்லா கோயில்லையுமே. அப்புறமும் இப்போ சின்ன சின்ன கோயிலெலாம் வைக்கிறாங்களே, அந்த தெருக்குள்ளே இருக்கிற கோயில், கொஞ்சம் இதாக இருக்கிற கோயில், இப்போ கொஞ்சம் மீடியமாக இருக்கிற கோயில் எல்லாருமே இப்போ இந்த சொர்க்கவாசலாக இருக்கட்டும், பிரதோஷமாக இருக்கட்டும், எல்லா இதுவுமே வந்து அஷ்டமியாக இருக்கட்டும், எல்லாமே மக்கள் ரொம்ப ரொம்ப நம்புகிறாங்க. அது உண்மை தான். நம்ம எந்தளவுக்கு நம்ம கடவுளை நினைக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு அவர் கூடயே இருந்து நமக்கு எல்லாமே நல்லதாகவே செய்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம அதை உணர்கிறோம். உண்மையிலே நான்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் அப்படின்னா அவங்க நினைக்காம நம்ம இந்த அளவுக்கு வர முடியாது. ரெண்டாவது, அவங்களுமே எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் நம்ம நினச்சி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவங்க நினச்சா மட்டும்தான், அவங்க நம்மளை பார்க்கணுன்னு நினச்சா மட்டும்தான் பார்க்க முடியும். எனக்கு ஏன் நான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் பாட்டு ஓடுது, அதுக்கப்புறம் பேசுகிறாங்க. இதில் நான் கட் பண்ணி போடுறதா ஒன்றுமே உங்களுக்கு புரியாது. இங்கே பாருங்கள், இப்போது இந்த தாத்தா வந்து மதுரையில் கூடலகர் பெருமாள் கோயிலாக இருக்கட்டும், மீனாட்சி அம்மன் கோயிலாக இருக்கட்டும், அப்புறம் ஆற்றுல அழகர் இறங்கி வரும்போதாக இருக்கட்டும், இந்த தாத்தா நான் பார்க்க ஒரு 33 வருஷமாக அப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கார். இப்போ உங்களுக்கு தெரியாது, இந்த விசிறி விடுவார் மயில் ரகையில். இப்போ எல்லோரும் ரெடியாக இருக்காங்க சுவாமி வர்றதுக்காக. என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நேற்றுக்கு நான் சுவாமியை பார்க்க முடியுமா அப்படின்னு நினச்சி நான் போனேன். உண்மையிலே அப்படி தான். ஓகே, நம்ம லேட்டாக தான், நமக்கு 7 மணி மேலேன்றது நமக்கு தெரியும், 6 மணிக்கு மேலேங்கிறது நமக்கு தெரியும். ஆனாலும் எப்போ வராருன்றது நமக்கு தெரியாது, எத்தனை மணிக்கு வராருன்னு. அப்புறம் பக்கத்தில் உள்ளவங்க நாங்கள் எல்லாமே நிறைய பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது நானுமே அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன், இந்த மாதிரி கடவுளை வந்து இன்றைக்கி நமக்கு பார்க்கணுன்னு அனுகிரகம் இருந்தால் நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சுவாமி வந்து இப்படி வந்துட்டு, அதாவது என்ன சொல்கிறது, கிழக்க பார்த்து சுவாமி இருக்கார். ஆனால் இந்த பக்கம் வந்து இப்படி தான் வருவார். நம்ம இந்த சைடில் நிற்கிறோம், நமக்கு சுவாமி தெரியுறாரா என்னன்னு தெரியலை அப்படின்னு நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம். இன்னொருத்தர் என்ன சொன்னார், இல்லைம்மா, ஒரு சுத்தோ இல்லை 3 சுத்தோ சுற்றி ஒரு 5 நிமிஷம் இங்கே நிற்பார். அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த நம்ம மாட வீதின்னு சொல்லுவாங்க இல்லையா, கோயிலில் சுற்றி, கோயிலை சுற்றினா இந்த சுற்று இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு முன்னாடி ஒரு மண்டபம் இருக்கும், அந்த மண்டபத்தை 3 சுற்றி வரலாம். இங்கே சப்போஸ் இங்கே பார்க்க முடியலன்னா நீங்கள் அங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பையும் அந்த பெருமாள் அப்படியே மனசில் அப்படியே நினச்சிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பெருமாளே, இன்றைக்கி உங்களை நான் பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன், நீங்களும் என்னை பார்க்கணுன்னு நீங்களும் எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க. நீங்கள் பாருங்கள், பெருமாள் அப்படியே சூப்பராக வர்றாரு. அப்படியே எனக்கு அழுகையே வந்துருச்சு. ஆனாலும் அதாவது கேமரா எடுக்கிறவங்கலாம் பின்னாடி உள்ளவங்கலாம் திட்டிகிட்டே இருந்தாங்க. அவங்களும் பார்க்கணும் தானே ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து உயரமாக வச்சுட்டேன் கேமராவை, நம்ம சுவாமியையும் பார்க்கணும், வீடியோவில் கவரும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எந்தளவுக்கு கவர் ஆனாங்கன்னு எனக்கு தெரியலை.
ஷார்ட்ஸ் எடுக்கணும்னு நான் நினச்சேன். ஷார்ட்ஸ் இதுலேயும் வச்சு எடுத்தேன். ஆனால் என்ன துரதிர்ஷ்டமோ தெரில, என்னுடைய துரதிர்ஷ்டமா என்னன்னு தெரியல. ஆனால் இவங்க நின்றுட்டு இருந்தாங்க. அப்பயும் பக்கு பக்குனே இருந்தது. ஐயோ, பெருமாள் முகத்தை நம்ம கொஞ்சம் உமாது காமிக்கணுமே, எல்லாருக்கும் காமிக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். 2வது இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது புத்தாண்டு பிறக்கிறதுக்கு, ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறதுக்கு. இந்த வருஷம் எல்லாருக்கும் எப்படி போனதுன்னு தெரியாது. ஆனால் வர்ற வருஷம் எல்லாருக்குமே நல்ல சுபிக்ஷமாக எல்லா வளமும் நலமும் பெற்று குழந்தை குட்டிகளோட எல்லா அனுகிரகமும் பெற்று எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் மனசார கடவுளை வேண்டிக்கிட்டேன். நான் என்ன சொல்கிறதுனா, இப்போ வீடியோ எடுக்கிறனால நான் 1 செகண்டோ இல்லை 2 செகண்ட் 3 செகண்டுக்குள்ளே நான் சுவாமியை பார்த்துருவேன். பார்த்துட்டு தான் எடுப்பேன். ஏன்னா நமக்கும் அவர் கண்ணுக்குள்ளே நிற்கணும் இல்லையா. சப்போஸ் அப்படி நம்ம கொஞ்சம் நம்ம பார்க்க இது பண்ணிட்டாலும் நமக்கு வீடியோவில் நல்லா இது பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கெல்லாம் காமிக்கணும் பெருமாள் அப்படின்னு தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நான் எடுத்தேன். அதனால் இங்கே பாருங்கள், அப்படியே பெருமாள் அழகு, அவ்வளோ அழகு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உண்மையிலேயே இந்த வருஷம் எனக்கு அவ்வளோ மன நிம்மதியாக இருந்தது. இங்கே பாருங்கள், அவர் முகத்தை பார்க்கும்போது அந்த அவ்வளோ நேரம் நம்ம 2 மணி நேரம் நாங்கள் நின்றுட்டு இருந்தது, அந்த அலுப்பே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் சுவாமி சுற்றி கோயிலுக்குள்ளே அந்த மண்டபத்தை சுற்றி போவார். நானும் பின்னாடியே போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடியே போயிட்டேன். ஒரு மணி நேரம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். கஷ்டப்படுறதுல என்ன ஃப்ரெண்ட்ஸ், வருஷத்துக்கு ஒரு நாள் எங்கெங்கேயோ போயெல்லாம் சுவாமியை நம்ம அதான் நான் இன்றைக்கி வரையும் சுவாமியை பார்க்காம வந்தது எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து அப்படி இல்லை. இதுதான் சொர்க்கவாசல். இந்த வழியாக தான் சுவாமி வந்தார். இது நான் செகண்டாக எடுத்தது. சுவாமியை பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வரும்போது உள்ள பெருமாள் சன்னதிக்குள்ளெலாம் எடுக்க விட மாட்டாங்க, சரியான கூட்டம். 2வது இங்கே பாருங்கள், இப்போ நான் சுவாமியை பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். நான் வெளியில் வந்துட்டேன். இதுதான் சொர்க்கவாசல். நான் காமிக்கிறேன் இல்லையா, இதுதான் சொர்க்கவாசல். முன்னாடியும் தெரிஞ்சிருப்பார், வெளிப்புறமாகவும் தெரிஞ்சிருப்பார். எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்றுக்கு. அதாவது இந்த வீடியோ என்னால் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுனா என்ன இவ்வளோ கூட்டத்தில் என்னால் எவ்வளோ தெளிவாக எடுக்க முடிஞ்சோ எடுத்தேன். நீங்களும் பெருமாளை சேவிச்சிருப்பீங்க.